திருப்பம் தரும் திருப்புகழ் பாடலை பாடி என் வாழ்க்கை மாறி இருக்கு, எனக்கு குழந்தை கிடச்சிருக்கு, எங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பதிவு அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. கமெண்ட்ஸ்லேயும் போடுறீங்க, நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் குமுதம் சேனல்லையும் வந்து தொடர்பு கொண்டு சொல்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நன்றி உணர்வு தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை அடுத்துக்கடுத்து கொண்டு போகும். அது நீங்கள் எந்த ரிலீஜியஸ் எந்த மதமாக இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், உங்களுக்கு கடவுள் பக்தி இருந்தாலும் இல்லைனாலும், இந்த நன்றி உணர்வு வந்து உங்கள வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லும். யாராவது ஒருத்தர் கிட்ட நம்ம ஒரு சிறு உதவி பெற்றிருந்தா கூட அது நன்றியோட இருக்கணும். அவங்க நம்மளுக்கு நல்லது செய்றாங்க, கெட்டது செய்றாங்கன்னு தாண்டி ஒரு ஒரு சூழ்நிலையில இவங்க வந்து நம்ம வாழ்க்கைய மாத்திருக்காங்க. இவங்களால நம்ம வாழ்க்கை மாறுது. அந்த நன்றி உணர்வு எப்பயுமே வச்சுக்கங்க. அதீத நன்றி உணர்வு கடவுள்கிட்ட இருக்கணும். நீங்க இறைவன் எதிர்பார்க்கிறது நம்மகிட்ட ஒண்ணே ஒண்ணு தான். பாலாபிஷேகமோ, இல்ல தேனாபிஷேகமோ, தங்கம், வைரம், வைடூரியம் நீங்க வந்து கடும் தவம் இருந்து அதெல்லாம் கிடையாது. நன்றி உணர்வு. உன்னால என் வாழ்க்கை மாறுச்சு முருகா. உன் கருணையால என் வாழ்க்கை மாறுச்சு முருகா. நான் சாகுற வரைக்கும் நன்றியோட இருக்கணும். என் எத்தனை பிறப்பு எடுத்தாலும் உன் பாதத்தில நன்றியோட இருக்கணும். நீங்க எப்போ நன்றி உணர்வோட இறைவன்ட்ட போறீங்களோ, அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து சொர்க்க வாசல் வந்து இன்னும் பெருசா நீங்க கண்கூடா பார்ப்பீங்க.